Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus 13 சீரிஸ்ல மீண்டும் ஒரு புதிய ஃபோன் வரப்போகுது. அந்த ஃபோனை பத்தி ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம என்ன பிரைஸ் வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஐபோன் ஃபோல்ட் ஃபர்ஸ்ட் ஃபோல்ட பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எக்கச்சக்கமான டீடைல் லீக் ஆயிருக்கு. அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம CMF Phone 2 Pro ஒரு பித்தலாட்டமான விஷயத்தை செய்யறாங்க. அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். நம்மள ஏமாத்துறாங்க, மக்கள் முட்டாளாக்குறாங்க. அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagram ஷேர் பண்ணிவிட்டு நம்மள டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா CMF Buds 2. CMF Buds 2 பொறுத்த வரைக்கும் அபிஷியலான ஸ்பெக் லீக் ஆயிடுச்சு. இந்த CMF Buds 2 எக்கச்சக்கமான ஸ்பெக் வந்திருக்கு. அது என்ன இந்த CMF Buds 2 வந்து CMF Phone 2 Pro CMF Phone 2 Pro எப்ப லான்ச் ஆக போகுது அதே டேட்ல தான் லான்ச் ஆக போகுது. அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி தான் இதுவும் லான்ச் ஆக போகுது. இதுல அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 11 மில்லிமீட்டர் கொண்ட டைரக்ட் ஆப்டிவ் சவுண்ட் டியூனிங்கோட நத்திங் அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. 11 மில்லிமீட்டர் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இது ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 வருது. அது மட்டும் இல்லாம டூயல் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கு, கூகுளோட ஃபாஸ்ட் பேர் இருக்கு, மைக்ரோசாஃப்டோட ஸ்வீட் பேர் அப்படின்ற மல்டிபிள் கனெக்டிவிட்டி ஆப்ஷனோட வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 48 dB வரைக்கும் போக போகுது. அது மட்டும் இல்லாம ஹைபிரிட் ANC இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒவ்வொரு பட்ஸ்லயும் 3 மைக் இருக்கு. இது கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜி 3.0 ஓட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட்ஸுக்கு மட்டும் IPX2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கேஸ்க்கு ஏன்னா பட்ஸுக்கு வந்து IP55, கேஸ்க்கு வந்து IPX2 தான் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பட்ஸ் மட்டுமே வந்து நீங்க யூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கேஸ் இல்லாம 13.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க டோட்டல் கேஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா 55 மணி நேரம் பிளேபேக் டைம் கிடைக்கும். 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 7.5 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் கிடைக்கும்ன்ற மாதிரி டீல் கொடுத்துருக்காங்க. இது இப்போ 3 கலர்ல வரப்போது. லைட் கிரீன், ஆரஞ்சு, பிளாக்ன்ற 3 கலர் வேரியன்ட்ல வருது. இது என்ன பிரைஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா டாலர் மதிப்புல $59 வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. ஆனா இது இந்திய மதிப்புல எவ்வளவு வரலான்றது கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5100 ரூபாய்க்கு இந்திய மதிப்புல வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ராக்சிமேட்ல தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி Buds 2 Pro பேர் வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அதை விட இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பெக் கொடுத்துருக்கிறதுனால பிரைஸும் கொஞ்சம் அது மாதிரி அதிகமா வைக்கிறது, அதை விட அதிகமா வைக்கிறது தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா CMF Phone 2 Pro ஓட ப்ராசஸர் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட நிறைய ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். CMF Phone 2 Proல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7400 வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஏன்னா CMF Phone 1ல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 கொடுத்துருக்காங்க. அதை விட அப்கிரேடான ப்ராசஸர் தான் வருன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க 7400 போலாம் அப்படின்னு சொல்லி MediaTek Dimensity 7300 Proன்ற மாதிரி ஒரு ப்ராசஸர் வந்திருக்காங்க. இந்த 7300 Pro வேற எதுவுமே கிடையாது. MediaTek Dimensity 7300 சிப்செட்டை லைட்டா ஓவர் கிளாக் பண்ணி கொடுக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சும்மா கிளாக் ஸ்பீட் அதிகரிச்சு கொடுப்பாங்க. அதனால இது ஒரு புது ப்ராசஸர்லாம் நீங்க நம்பிடாதீங்க. ஆனா வந்து பிரைஸ் எப்படி வைக்க போறாங்கன்றது பொறுத்து தான் கூட. இதுல அப்படி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு போது கேட்டீங்கன்னா 10% CPU பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்க போது, 10% ரொம்ப டிஃபரெண்ட் தெரியாது. அது மட்டும் இல்லாம AI பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு சொல்றாங்க. அது 7300 இருக்கும். அது மட்டும் இல்லாம கேமிங் வந்து 120 FPS வரைக்கும் ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி பிரைஸ்க்கு இந்த மாதிரி வந்து ப்ராசஸரை மாத்தி நம்மளை ஏமாத்தினாலும், பேரை மட்டும் மாத்தி நம்மளை ஏமாத்தினாலும் பிரைஸ் எந்த அளவுக்கு வைக்கிறாங்கன்றத நம்ம பொறுத்த வந்து பார்க்கணும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் CMF Phone 1ல இருந்து இது அப்கிரேடே கிடையாது. இது வந்து அப்கிரேட் கிடையாது, லிட்டில், அதாவது ஒரு கடுகளவு சின்னதா லைட்டா கிளாக் ஸ்பீட மாத்தி இந்த மாதிரி சின்ன ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. நம்மள முட்டாளாக்க தான் பாக்குறாங்க CMF அப்படின்றது தெரிஞ்சுங்க. CMF நத்திங் தரப்புல இருந்து வந்து CMF. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் OnePlus தரப்புல இருந்து ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ண போறாங்க. அது எப்பன்றது தெரிஞ்சுக்கலாம். OnePlus 13T போன் லான்ச் பண்றாங்களா அதே லான்ச் ஈவென்ட்ல தான் OnePlus தங்களோட புதிய பவர் பேங்க் லான்ச் பண்ண போறாங்க. அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி சைனாவில் லான்ச் பண்ண போறாங்க. அந்த சைனாவில் லான்ச் பண்ண போற OnePlus 13T லான்ச் ஈவென்ட்ல இந்த OnePlus வந்து புதுசா ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பவர் பேங்க் பாத்தீங்கன்னா 20,000 mAh. இந்த பவர் பேங்க் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். பவர் பேங்க் பாத்தீங்கன்னா 20,000 mAh. இந்த 20,000 mAhல வந்து 100 வாட்ஸ் ஸ்பீடி சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு
கேட்டீங்கன்னா யூஎஃப்சி ஏ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஎஃப்சி சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் யூஎஃப்சி சி கேபிள் இருக்கு. அதனால அட் டைம்ல நீங்க 3 ப்ராடக்ட்டை வந்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல வந்து மொபைல், டேப்லெட், அதுக்கப்புறம் லேப்டாப், அதுக்கப்புறம் வந்து மற்ற எக்கச்சக்கமான டிவைஸை லான்ச் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட்ல கொண்டு போற அளவுக்கான ஸ்டாண்டர்ட்ல மேக் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஓவர் ஹீட்டிங் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓவர் சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஸ்டாண்டர்ட் வேற கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதனால ஒரு நல்ல பிராண்டட் இருந்த ஒரு சார்ஜிங் கேபிளோட இன்பில்டாவே நீங்க ஒரு பவர் பேங்க் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒன் பிளஸ் தரப்பு இந்த பவர் பேங்க் வரப்போகுது. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் ஹானர் அண்ட் ஹானரோட 400 ப்ரோவோட கம்ப்ளீட்டான ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம டிசைன் டீடைல்லாம் பார்த்துருந்தோம், நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்துருந்தோம், நம்ம போஸ்ட்லையும் பார்த்துருந்தோம். இப்போ 400 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. 400 பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.55 இன்ச் கூட AMOLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது, 5000 nit பீக் பிரைட்னஸ் வருது. இது Snapdragon 7 Gen 3 ஓட வருது, 5300 mAh பேட்டரியோட 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. மெயின் கேமரா 200 MP மெயின் கேமரா, செகண்டரி கேமரா 12 MP அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 50 MP செல்ஃபி ஷூட்டர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து Android 15 ஓட Magic OS 9 ஓட வருது, IP65 வாட்டர் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம Honor 400 பக்கம் வந்தோம்னா Honor 400 Pro பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் அப்கிரேடா கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 1.5K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, 5000 nit பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது Snapdragon 8 Gen 3 ஓட வரப்போகுது, 5300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, 200 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 50 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல 50 MP செல்ஃபி ஷூட்டர் கொடுக்குறாங்க. Android 15 ஓட Magic OS 9.0 ஓட வருது, IP68 69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க. Honor 400 Pro ரெண்டுமே இப்போ பார்த்துருக்கிறோம். இது கூடிய சீக்கிரத்தில் குளோபல் லான்ச் வரப்போது இந்தியாவுக்கு இந்த போன் வருன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ஐபோன் ஃபோல்ட பத்தி இப்போ டீடைல் லீக் ஆயிருக்கு. அது என்ன எடுத்தீங்கன்னா ஐபோன் ஃபோல்ட பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டு அடுத்த வருஷம் லான்ச் ஆக போற இந்த போன்ல டிஸ்பிளே டீடைல், கேமரா டீடைல் கிடைச்சிருக்கு. டிஸ்பிளே டீடைல் பொறுத்த வரைக்கும் 7.76 இன்ச் கொண்ட மெயின் டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 5.49 இன்ச் கொண்ட கவர் டிஸ்பிளே வரப்போகுது. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட Z Fold 3 எப்படி இருக்குமோ அதே போல தான் வரும்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா மெயின் டிஸ்பிளே தயாரிக்கிறதே சாம்சங் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கீங்க. ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த கவர் ஸ்கிரீன்ல உள்ள ஓபன் பண்ணா உள்ள ஃபோல்டபிள் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்க போகுதுன்னு அண்டர் டிஸ்பிளே கேமரா இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிளோட ஃபேஸ் ஐடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் முறையாக இந்த இதுல வரலாம், பவர் பட்டன்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா மதிப்புல $2100 இருந்து $2300 வரைக்கும் போலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. $2100 இந்திய மதிப்புல 1,79,000 இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு ஃபோல்டபிள் போன் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. அதனால நான் வந்து 2 லட்சம் ரூபாய்க்குலாம் ஃபோல்டபிள் போன் வாங்கணுன்றதுக்கு நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஆப்பிளும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தயாரிக்க போறாங்கன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlus தரப்புல இருந்து புதுசா ஒரு போன் வரப்போது. அந்த போன் என்ன கேட்டீங்கன்னா OnePlus 13 சீரிஸ்ல புதுசா வர போற போனா 13X தான் இந்தியாவுக்கு வரப்போகுது. 30T இல்ல 13X தான் இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்த 13T பாத்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம OnePlus Nord CE5 கொஞ்ச நாள்ல லான்ச் ஆக போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை OnePlus தரப்புல இருந்து 13S புது போன் கிடைச்சிருக்கு. இந்த போனோட கம்ப்ளீட் ஸ்பெக் கிடைச்சிருக்கு. இந்த போன் பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் கூட AMOLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன், Snapdragon 8 சீரிஸ் ப்ராசஸரோட வரப்போது, 16GB RAM, 512GB ஸ்டோரேஜ் வரைக்கும் வரப்போது. இதுல வந்து என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா பேக் கேமராவில் சோனிக் சென்சார் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வரப்போது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 10 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி ஷூட்டருக்கு வரப்போது. Android 15 வரப்போது, Axis Noise 15 வரப்போது. அது மட்டும் இல்லாம IP68 69 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 6000 mAh மேல பேட்டரி வரலாம். அது மட்டும் இல்லாம 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரலாம். 2 கலர் வரப்போது, ஒபிசிடியன் பிளாக் அண்ட் பேரல் ஒயிட் என்ற மாதிரி 2 கலர் வேரியன்ட் வரப்போது. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாசம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இதோட பிரைஸ் டீடைல் என்னன்னு கேட்டீங்கன்னா $642 வரலாம். இந்திய மதிப்புல கேட்டீங்கன்னா ஒரு 55,000 கிட்ட வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஜூன் மாசத்துல இது இந்தியாவுக்கும் குளோபலுக்கும் லான்ச் ஆயிடுன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க.
இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களை கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபரையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஷேர் பண்ணிக்கிறோம். ரியல் டைம் ஆஃபர்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனல் கான்டாக்ட் பண்ணி நம்ம ட்விட்டருக்கு இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளை வரும். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க akworldwidetech.com ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைச்சிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.